திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் ஒருத்தர் பாகன். யானைகளை பொறுத்த வரைக்கும் பாகன்களை எப்போதுமே தாக்காது. குறிப்பாக பெண் யானையை பொறுத்த வரைக்கும் மதமும் பிடிக்காது, அதே மாதிரி தாக்குதலும் மனிதர் மீது தொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது கோயில் யானை தெய்வானை எதற்காக பாகன் உதயகுமாரை தாக்கி கொன்றுச்சு அப்படின்ற விடயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. உதவி பாகன் உதயகுமாருடைய சொந்தக்காரர் சிசுபாலன். இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யானையிடம் போயிட்டு பாகன் இல்லாமல் வாழைப்பழத்தை கொடுத்துருக்காரு. வாழைப்பழத்தை கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பக்கத்திலேயே ரொம்ப நேரம் நின்று இருக்கிறாரு உதயகுமாருடைய சொந்தக்காரர் சிசுபாலன். அது மட்டும் கிடையாது, செல்ஃபி எடுக்கிறேன் என்று சொல்லிட்டு நீண்ட நேரம் யானையாண்ட செல்போன் வச்சுக்கிட்டு யானையை தொட்டு இருக்கிறார். பாகனை தவிர யானையை வேற யாருமே தொட முடியாது. தனிப்பட்ட முறையில் போய் பாகன் இருக்கிறாரு அப்படின்னா யார் வேண்டுமானாலும் அம்மா இப்ப தொட்டுக்கம்மா, இப்ப பழம் கொடுமா, இப்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கமா அப்படின்னு பாகன் சொல்லதான் யானையை நம்ம தொட முடியும். ஆனா பாகன் இல்லாம இந்த உதயகுமாருடைய சொந்தக்காரர் சிசுபாலன் போயிட்டு யானையாண்ட ரொம்ப நேரம் இருந்தது தான் அந்த யானை சிசுபாலனை தாக்கியிருக்கு. சிசுபாலனை தாக்கி கீழே மிதித்த உடனே வெளியே இருந்த துணைப்பாகன் உதயகுமார் அவர்கள் ஓடி தான் சொந்தக்காரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனடியாக ஏற்கனவே ஒரு ஆளை தாக்குனதுனால அடுத்தவன் வந்து நம்மளை தாக்குறானோ என்று நினைச்சுக்கிட்டு பாகனையே தவறா புரிஞ்சுக்கிட்டு தன்னை தாக்க வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த துணை பாகன் உதயகுமாரையும் போட்டு மெதித்திருக்குது. அதுக்கப்புறம் யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவு வந்திருக்குது. அடாடா, ஏற்கனவே நம்ம பக்கத்துல நின்னவன் தான் வந்து வேற ஆளு, ரெண்டாவதாக நம்ம அடிச்சு மிதிச்சது நம்ம பாகன், அவனை மெச்சிட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை எழுப்ப பார்க்குது உடனடியாக இந்த யானை. ஆனா பலமா மெதித்திடுறதுனால துணைப்பாகன் உதயகுமார் அவர்களால் எழுந்திருக்க முடியல. உடனடியாக யானை உண்மை நிலையை புரிஞ்சுக்கிச்சு. இந்த படுபாவி பக்கத்துல வந்து நம்மளை தொட்டதுனால தான் அவனை மதிச்சோம், அவனை காப்பாற்ற தான் உதயகுமார் வந்துக்கிறாரு, ஸோ அவரையும் மெரிச்சிட்டோம், இன்னைக்கு நம்ம பாகனை நம்ம மிதித்து கொன்றதுக்கு காரணமே இந்த சிசுபாலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய ஆள் சிசுபாலனை வந்து பாத்தீங்கன்னா அறகுறையா மெதிச்சது மீண்டும் ஆவேசமாகி பாகனை மெதிச்சுட்டுமே என்ற வெறியினால சிசுபாலனை இன்னும் 4 மிதிச்சிருக்குது. அந்த சிசுபாலன் அதனால தான் அங்கேயே இறந்துட்டார். ஆனா துணைப்பாகன் உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா 2 மிதிச்சாரு. இருந்தாலும் யானை மிதிச்சா உயிரா இருக்க முடியுமா? பிறகு 108 ஆம்புலன்ஸ்ல திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு இட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல துணைப்பாகன் உதயகுமார் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். ஆனா இந்த தெய்வானை யானையை பொறுத்த வரைக்கும் பெண் யானை மதம் பிடிக்காது. இது வரைக்கும் யாரையும் தாக்குனது கிடையாது. 25 ஆண்டு காலமாக திருச்செந்தூர் கோயில்ல அந்த யானையை பராமரிச்சுட்டு வராங்க. யாரிடமும் வந்து இது வரைக்கும் வம்பு செஞ்சது கிடையாது. அன்பா நடந்து கொள்ளும். அதுலயும் தலைமை பாகன் இருக்கார் பாருங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த யானை மேல ஏறி விளையாடுமா. அந்த அளவுக்கு மனிதனுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய யானை தான். ஆனா இருந்தாலும் ஏன் யானை மதிச்சுது அப்படின்னு பார்க்கும்போது பாகன் இல்லாத புதிய ஆள் உள்ள போனது. இரண்டாவது, பாகன்கள் எப்போதுமே சமீப காலமாக யானை நம்ம கிட்ட வந்து சோஷியலா இருக்குது, அதை குழப்பாடுறோம், அதுக்கு வர்ணம் தீட்டுறோம், அதுக்கு பெட்ஷீட் பொழுத்துறோம், அதுக்கப்புறம் ஓம்பு வரைகிறோம், அதோட வெளியே கூட்டு போறோம், பிரகாரத்தை சுத்தி காட்டுறோம், யானையும் நம்மளும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு யானையுடன் சகஜமா பழகின உடனே வந்து யானை ஒரு காட்டு விலங்கு தான் அப்படின்றத மறந்தே போயிடுறாங்களாம். அதோட போச்சுன்னா யானையினுடைய குண நலன்களை 25 ஆண்டு 30 ஆண்டு பயிற்சி பெற்ற பாகன்கள் வந்து தெரிந்து வைத்திருந்தா கூட யானை கிட்ட நெருங்கும் பொழுது யானையினுடைய சுபாவம் எப்படி இருக்குது, அது மன அழுத்தத்தில் இருக்கிறதா இல்ல ஃப்ரீயா தான் இருக்கிறதா? ஏன்னா யானையை பொறுத்த வரைக்கும் காட்டுல உலாவுகின்ற ஒரு மிருகம். அதை ஒரு ரூம்ல அடைத்து வைத்து ஒரே இடத்துல நிக்க வச்சிருந்தா எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும். அதுலயும் தெய்வான யானையை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக உடல்நல கோளாறு இருக்குது போல இருக்குது. அதனால பக்தர்கள் யாருமே வந்து அந்த தெய்வான யானைக்கு உணவு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக கோபுரத்துக்கு பக்கத்துல சிறிதாக குடியல் உருவாக்கி அதுல தெய்வான யானை வந்து பாத்தீங்கன்னா பராமரிச்சுட்டு வராங்க. உணவு கொடுப்பதாக இருந்தா பாகன் கிட்ட கொடுத்து தான் தெய்வான யானை கிட்ட வந்து உணவு கொடுக்கணும். நேரா இப்போதெல்லாம் கொடுக்க முடியாது, கடந்த காலங்களில் நேரா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது.
அதனால யானைக்கு உடல்நல கோளாறும் இருந்துகிட்டு இருக்கிறது. பாகன்களை பொறுத்த வரைக்கும் பழக்கமான யானையா இருந்தா கூட எட்ட இருந்து சுபாவத்தை பார்த்துக்கிட்டு கிட்ட போனோம் அப்படின்னு வன ஆர்வலர்களும் மருத்துவர்களும் வந்து சொல்றாங்க. ரெண்டாவது, எந்த ஒரு பாகனா இருந்தாலும் சரி அங்குசத்தை கையில் எடுத்துட்டு போகணுமா. ஏன்னா யானை பயப்படுற ஒரே ஆயுதம் வந்து அங்குசம். சின்னதாக தான் இருக்கும், வளர்ப்பு யானை தான், நம்ம குத்த போகிறது கிடையாது. ஆனால் அங்குசத்தை கண்டாவே யானையானது பயப்படுமா. அங்குசம் கையில் வச்சிருக்கிறனா இல்லை என்பதை மோப்பத்தின் மூலமாகவே வந்து யானையானது புரிந்து கொள்ளுமா. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல சிசுபாலன் என்ற உதயகுமாருடைய சொந்தக்காரரை மிதித்த உடனே ஒரு சமயோசிதமாக சிந்தித்து யானையை அடக்கணும்னா நம்ம அங்குசத்தை தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குசத்தை எடுத்துக்கிட்டு யானை கிட்ட போயிருந்தா, அடா பாகனியாவன் அங்குசத்தை எடுத்தாரன் பாத்தியா அப்படின்னு யானை வந்து புரிந்து கொள்ளுமா. பயங்கரமான அறிவு கொண்டதான் யானை. சில விஷயங்களை மறக்கவே மறக்காதான். ரொம்ப நெருக்கமா அன்பா பழகக்கூடியதான், சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியதான் யானை. அதனால எப்போதும் அங்குசத்துடன் இருந்தோம்னு வச்சுங்களேன், யானை பயந்தே இருக்குமா, நம்முடன் இருக்கிறது யார் என்பதும் தெரிந்து கொள்ளுமா. ஆனா உதயகுமார் தான் சொந்தக்கார தாக்குதே என்பதற்காக விரைவாக ஓடி போய் தடுக்க போனவர் இன்னொருத்த நம்மளை அடிக்க வரான்னு நினைச்சிட்டு மீண்டும் மெதிச்சிடுச்சு. அங்குசத்தை எடுத்துக்கொள்ளாம போனது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, யானை வெயிலுக்கு பயப்படுமா. ஏன்னா வேர்வை சுரப்பிகள் அந்த யானையில இல்லை. அதனால எப்போதும் நேரில் இருக்க தான் ஆசைப்படும். அதுவும் இல்லாமல் வெளியில உலா வருவதுக்கும் யானையானது விருப்பப்படுமா. ஆனால் அது எப்போ விருப்பப்படுதோ அப்போதான் நாம் அழைச்சிக்கிட்டு போனோம்மா. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்களே, இந்த நேரத்தில் பூஜை யானை வெளியே கூட்டணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு யானை எப்போ வெளியே வர ஆசைப்படலையோ அப்போதெல்லாம் வெளியே கூட்டும் போகிறது மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து அடைப்பது. ஸோ யானையை பொறுத்த வரைக்கும் உள்ளே அடைச்ச பிறகு பாகனுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுமா. அதே மாதிரி தான் தெய்வானை யானையை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன குடியில் தெய்வானை யானை கட்டி போட்ட பிறகு கூட பாகன் கூடவே இருந்துட்டு கொஞ்ச நேரம் அதற்கு பிறகு தான் போவாராம் தலைமை பாகன். உதயகுமார் தான் வந்து இந்த யானையை குளிப்பாட்டு வரான், எல்லா வழியும் பராமரிப்பாராம், உணவும் கொடுப்பாராம். ஆனால் யானைகளை பொறுத்த வரைக்கும் மனிதன் சாப்பிட்ற மாதிரி இப்போது சோறு கவலங்கள் கொடுக்குறாங்களாம், உருண்டையா அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. யானைகள் அதிகமாக புல் பூண்டு மரத்தழைகளை தான் சாப்பிடும். அதனால் எந்த ஒரு பராமரிப்பு யானையாக இருந்தாலும் சரி அதற்கு பச்சை உணவுகள் அதிகமாக தரணும். ஆனால் கோயில் யானைகளுக்கு அப்படி தருவது கிடையாது. ஆனால் அதுவே முகாம்களில் வளர்க்கப்படுகின்ற யானைகளுக்கு பச்சை உணவுகள் அதிகமாக தராங்க. இதெல்லாம் யானைக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஸோ ஆண் யானையாக இருந்தால் குறிப்பிட்ட தருணத்தில் மதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் மாத்திரை வந்து உணவில் கலந்து கொடுத்துடலாம். அதனால் ஆண் யானையினுடைய மதமானது குறைஞ்சிடும். ஆனால் பெண் யானையை பொறுத்த வரைக்கும் பாசமாக இருந்தாலும் மன அழுத்தத்துடன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு யானையிடம் நெருங்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி நெருங்காத காரணத்தினால தான் 2 பேரை மிதித்து கொண்டு இருக்கிறது. இப்படி தெய்வானை யானை பாகனையும் அவங்களுடைய சொந்தக்காரையும் மிதித்து கொன்றதுனால நேற்று இரவெல்லாம் வந்து உணவு உண்ண காணும். என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டோமே என்று சொல்லிட்டு அது அப்படியே அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. பிறகு தலைமை பாகன் வந்த பிறகு யானையை சாந்தப்படுத்தி, சரி ஏதோ தப்பு பண்ணிட்ட விட்டுரு, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தண்ணீரை பீச்சி அடித்து யானையை குளிர்வித்து அதற்கு பிறகு பராமரிச்சுட்டு வராங்களாம். மருத்துவர்களும் வந்து தெய்வானை யானையுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி கண்காணித்து கொண்டு வராங்க. வன சரகர்களும் வந்து பார்த்திங்கன்னா யானை என்பது வீட்டு விலங்கல்ல, காட்டு விலங்கு. ஸோ பாகன் இல்லாமல் யாரும் யானை கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்செந்தூரினுடைய யானையை வந்து மருத்துவர்களும் வன சரக அலுவலர்களும் கண்காணித்து கொண்டு வராங்க. தலைமை பாகன் வந்து உணவு கொடுத்த பிறகு தெய்வானை யானையானது உணவு உண்டு இருக்கிறது. இப்போ வேற ஏதாவது உடல்ல மாற்றம் ஏற்படுகிறதா அப்படின்னு டாக்டர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் ஆடு மாடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, நம்மளை தாக்க வருகின்ற போது சின்ன கல்லெடுத்து எரிகின்றோம். அதுபோல யானை நமக்கு பழக்கப்பட்டதா இருந்தாலும் சரி அங்குசம் கையில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வன அலுவலர்கள் சொல்றாங்க. இனிமேலாவது யானையை பழகக்கூடிய பாகன்கள் யானையுடன் நெருங்குகின்ற பொழுது அங்குசத்துடன் போறாங்களா இல்லை என்பதை பற்றி பார்க்கலாம். சில பேர்லாம் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள், ஏன்பா யானை தான் மிதித்து கொள்ளுதுன்னு தெரியும், கேரளாவில் திருவிழாவுக்காக அழைத்து செல்லுகின்ற யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு ஓடுது, ஸ்கூட்டர்லாம் தூக்கி போட்டு அடிக்குது, அதோட வளர்த்தவனே தாக்குது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது யானை எதுக்காக கோயிலில் வச்சுருக்கணும் சொல்லி பார்க்கலாம். அது சுதந்திரமாக காட்டில் வளரலாம் இல்லையா?
எதற்காக? யானை தாக்கும் என்று தெரிந்தே அதை வீட்டில் போய் வளர்க்கணும். அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான பயணம் என்று சொன்னால் விமான பயணம் தான். ஆனால் அந்த விமானத்தில் போகிறதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. அதே மாதிரி வளர்ப்பு மிருகங்கள்லேயே ரொம்ப பாசமாகவும் அதே மாதிரி மனிதர்கள் தாக்குவது குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா யானை தான். நாயாக இருந்தாலும் கடிச்சுவிடும், பூனையாக இருந்தாலும் கடிச்சுவிடும், பாம்பாக இருந்தாலும் கடிச்சுவிடும். வளர்ப்பு பிராணிகள் என்று நம்ம சொல்கிற அத்தனையும் பார்த்திங்கன்னா அதிகமாக மனிதர்களை தாக்கக்கூடியது தான். ஆனால் பாதிப்பு பெருசாக இருக்காது என்பதனால அதை நம்ம நெருக்கமாக வச்சுக்கிறோம். யானையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தில் ஒரு முறை தாக்கின செய்தி நம்ம காதில் கேட்கும். அதனால் யானை தாக்குவது அரிது தான். காட்டில் இருக்கின்ற யானை கூட மனிதரை தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி போட்ட யானை மட்டும்தான் தாக்கும். மற்ற யானைகள் மனிதனை நெருங்கி வராது. மனிதன் யானையை கிட்ட நெருங்கி போகிற வரைக்கும் குறிப்பிட்ட எல்லை நம்ம யானையை நோக்கி போனோம்னா அது சத்தமிடும். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம திரும்பி வந்தால் ஓகே. இல்லை நான் சூராதி சூரன் அப்படின்னு போனால் அது எல்லையை காப்பாற்ற அப்போ தான் தாக்கும். அது கூட ஆண் யானைகளாக இருந்தால் மட்டும்தான் தாக்கும். பெண் யானை குட்டி போட்டால் மட்டும்தான் தாக்கும். இவ்வளோ பாதுகாப்பாக மனிதர்களுடன் நெருக்கமாக வாழக்கூடிய யானையை கோயிலில் வளர்ப்பதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காட்டில் இருந்தால் தான் தந்தகத்துக்காக வேட்டையாடிடுறாங்களே. அதனால் கோயில்லையோ முகாம்லேயோ யானை வளர்ப்பது நல்லது தான். ஆனால் அதை பாதுகாப்பு முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக யானையை 25 மீட்டரில் இருந்து பார்த்தாவே பாகனுக்கு தெரிஞ்சிடுமா என்ன நிலையில் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த மாதிரி யானையினுடைய மன உளவியலை தெரிந்து கொள்ளாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து செல்ஃபி எடுத்து யானையை சீன்றதுனால என்ன மாதிரி அடி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். செல்ஃபி மோகத்தினாலையும் ரீல்ஸ் மோகத்தினாலையும் மலை மேலே ஏறி உயிர் விடுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சாலையிலையும் சரி, ட்ரெயின் ட்ராக்லையும் சரி, ரீல்ஸ் எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்து உயிர் இருந்ததை பார்த்துருக்கோம். இப்போ முதலாக யானையை செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் பலியாயிருக்கிறான். எங்கே போனாலும் எச்சரிக்கையாக செல்ஃபி எடுங்க, எச்சரிக்கையாக ரீல்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.